ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 10 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போன எபிசோடில் ஹீரோ நிற்கும் போது 2-3 பேர் செவத்தை உடச்சிட்டு வந்திருப்பாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அவங்கள பார்த்ததுமே சிஸ்டம் மோட்டிவேஷன் அவங்களோட பவர் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, யார் யார் எந்த லெவலில் இருக்காங்கன்னு. இப்போ அதில் 2 ஆரஞ்சு ஹேர் ஒருத்தன் அவன் சொல்கிறான், லிங், அது இல்லாமல் கிரேட் டைனாசிட்டியோட பிரின்ஸ் வந்திருக்காரா? நீங்கள் இங்கே வந்ததே தப்பு. இந்த லொக்கேஷனை ஃபைன் பண்ணதும் இல்லாமல் மேலே வேற வந்திருக்கீங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க கொல்ல வேற துணிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு துணிச்சல் ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன்னு கையை முறுக்கிக்கிட்டே அவன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு உங்களை இப்படியே விடக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தன் சொல்கிறான், பிரின்ஸ் என்ன கொல்லாதரா, அவருக்கு வேல்யூ இருக்குது, அவரை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு. இங்கிட்டுலாம் சொல்கிறான், லிங்கை வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் அவங்க தலையை நார்த்தன் சைடுக்கு அனுப்பி வச்சிடலாம், இது நல்ல ஐடியா தானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லிங்குக்கு இங்கே கலங்கி போச்சு, என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க, என் தலையை கொல்ல போகிறாங்களா? ஹீரோ சொல்கிறான், உங்ககிட்ட இவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்காப்பா, அப்போ எங்கள் கிரேட் டைனாசிட்டியில் ஏதோ ஸ்பை வச்சுருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இது ஜப் பில்டிங்காக இருந்தால் ஏன்பா வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ சைனா அப்புறம் நார்த்து சைடை பேசிக்கிறீங்க. அப்போ விஷயம் பெருசாக தான் இருக்கும் போலையே. அப்போ இது எங்களுக்கு எப்படியும் தலைவலியாக தான் வரப்போகுது, அதனால உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இது ரொம்ப சீக்ரெட்டுப்பா, அதுவும் கிரேட் டைனாசிட்டியோட பிக் சீக்ரெட், அதை உங்களுக்கு தெரியவே கூடாது. இதுதான் எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி வாப்பா, உன்னோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்போம், என்னோட போட்டி போட்டு நீ உசுராக இருக்கேன்னு பார்ப்போம்னு அந்த ஆரஞ்சு இருக்காருன்னு சொல்கிறான். அவன் அப்படி கூப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன ஷாக் என்னன்னு பார்த்தா, ஹீரோ தான் அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஆக்டிவேட் பண்ணதுமே இந்த பில்டிங்கே ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிது. இங்கிட்டு லிங்க் கூட ஹீரோட பவரை தாக்கு பிடிக்க முடியாமல் தலையை பிடிச்சி உட்காந்துட்டான். அவன் கையில் வச்சிருந்த கத்தி கீழே போட்டு, மை லார்ட், என்னை விட்டுருங்க, இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ப்ளீஸ் பிரின்ஸ் எங்களை விட்டுருங்கன்னு கதறிக்கி இருக்கான். என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? நான் பாட்டுக்க என் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு தெரிஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணது இல்லாமல் எனக்கு இனி பிளட் ஓவர்லேருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. என்னப்பா பண்ணது தப்பு, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இதனால நீங்கள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ண வைக்கிறீங்கன்னு ஹீரோ மறுபடியும் சொல்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் என்னைய இந்த சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணீங்கன்னு பவரை எடுத்து ஒரு குத்து முடிஞ்சு பில்டிங்குள்ளே மறுபடியும் ஒரு ஓட்டை பொத்துக்கிட்டு அங்கே வேஸ்ட். ஹீரை விட்டுட்டு பார்க்குறான் லிங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, இந்த வயசில் இப்படி வீக் பாடியாவா இருக்கிறது? கையை கொடு. ஹீரை அப்படியே பிடிச்சி தூக்கி விடுறான். லிங்க் சொல்கிறாங்க, பிரின்ஸ் உங்களுடைய எபிலிட்டிஸை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை ஏன் இப்படி அடிச்சிங்க, இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன், சீக்கிரம் வாமா போகலாம், அவங்க பண்ணதுக்கு தான் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். மறுபடியும் ஒரு குத்து. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ட்ரெஷர் வால்ட்டை தான் உடச்சிருக்கான். பார்த்தா அவ்வளோ கோல்டு திங்ஸ் எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கும் போல. ஹீரோச்சரா நான் சான்ஸ் எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்க, நம்மளை இங்கே இருக்க பணத்தை எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அவங்க பார்க்குறாங்க, என்னடா பண்ண போகிற பிரின்ஸ், இது தப்பு இல்லையா? இல்லை, அவனுங்க தானே நம்ம என்னை கிட்னாப் வேற பண்ணானுங்க, அதுக்கு அவங்க ஃபைன் கட்டித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆத்தாடி, இவன் என்ன இப்படி சொல்கிறான்? இருந்தாலும் பிரின்ஸ் இது டூ மச்சா இல்லையா? அவன் சொல்கிறான், நான் தானப்பா மேன்செஸ்டரோட ஹஸ்பண்டு, மக்கள் யாரும் தப்பு பண்ணா அவங்கள்ட்ட ஃபைன் போடுறது எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்த கொள்ளையும் அழிக்கிட்டு இருக்கான். பிரின்ஸ் இருந்தாலும் இது பிரச்சனை வராதா? என்னப்பா பிரச்சனை? இவங்க எல்லாம் கில்லர்ஸுப்பா, மக்கள்கிட்ட இருந்தானே காசெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க, அவனுங்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறது தப்பு இல்லை. ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்றீங்களா? சரி அப்படி சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 11ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஏதோ ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனை பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணது இல்லாமல் அதுலேருந்து வர பவரை லிங்கு கொடுக்குறான். லிங்க் அதை பார்த்ததுமே, இது மவுண்டைன் கார்டியனோட தாலிஸ்மன் பிரின்ஸ், இது ரொம்ப ப்ரீஷியஸானது, அது இல்லாமல் இது 7th லெவல் தாலிஸ்மன், உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பிளட் கிளவுடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேற சீக்கிரம் போகணும், நைட் டின்னருக்கு, அதனால நான் ஃப்ளைட் வேகத்தில் போனால் தான் அங்கே சீக்கிரம் ரீச் ஆக முடியும், அதனால இது உனக்கு யூஸ் ஆகும், இதனால ஒரு பிரச்சனை இல்லைப்பான்னு ஹீரோ தம்ஸ் அப் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு வச்சு நம்மளை கொல்ல போகிறான்டா அன்னைக்குன்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ ஒரு மூட்டையை தூக்குற மாதிரி தூக்கிட்டான். வாமா போகலாம். அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. அவங்க நினைக்கிறாங்க, என்னடா அது பிரின்ஸோட ஸ்பீடு, இந்த 7th ஆர்டர் டிஃபென்சிவ் தாலிஸ்மனையே தாக்கு பிடிக்க முடியலையே, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஹீரோ அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரதை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான். இந்தா நான் சீக்கிரம் வந்துடுறேன். அவ்வளோ ஸ்பீடாக போய் லேண்டிங் ஆகிறான் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய். அங்கே வந்ததுமே நிறைய ஆர்கனைசேஷனில் சேர்ந்தாலாம் சுற்று போட்டானுங்க. இங்கேருந்து வர ஸ்மெல்லே ஒரு பிளட்டோட ஸ்மெல்
எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கேன்னு ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அத்தனை பேர் சுற்று போட்டானுங்க. அங்கே இருக்கவன் சொல்கிறான், என்ன ஒரு தைரியம் பிளட் கவுட் டவருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. அது இல்லாமல் உள்ளேருந்து 2 பேர் வராங்க, ஒரு லேடி அண்ட் இன்னொரு பர்சன். அந்த லேடி சொல்கிறாங்க, எப்படிப்பா நீங்கள் எல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள வர்றதுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? இங்கே மக்களுக்கெல்லாம் சாவை பார்த்து பயம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள பார்த்து லிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 கில்லரும் அவங்கள சுற்றி உள்ள ஆறாவே கோல்டன் கிளவுடாக இருக்குது, இப்போ அவங்க ரொம்ப பவராக இருப்பாங்க போலன்னு திங்க் பண்ணிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பில்டிங்க்கு உச்சியில் ஒரு ஆள் நின்றுக்கு இருக்காரு. அவங்கள பார்த்து நினைக்கிறாங்க, என்ன இது திடீர்னு எக்ஸிஸ்டன்ஸே பயங்கரமாக இருக்கே. அவர் அங்கே என்று சொல்கிறாரு, வந்திருக்குது இந்த கிரேட் டைனாசிட்டியோட பிரின்ஸும் அது இல்லாமல் லிங்கரோட டாட்டர்மான்னு கேட்குறாங்க. கேட்டது இல்லாமல் அங்கேருந்து ஒரு ஜம்ப் கீழே வந்து லேண்ட் ஆகிறாரு. அங்கே நின்ற மொத்த பேரும் தலை வணங்கி லாடை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் லிங்க் சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட, இவர் தான் ஓனர் ஆஃப் தி பிளட் கிளவுட் பில்டிங், அது இல்லாமல் இவர் தான் இந்த அசாசியனுக்கு கிங்கு, அது இல்லாமல் இந்த சவுத்தன் டெரிட்டரி இவர் தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவரோட நேம் யுன் ஜுன்லாய். ஹீரோ யோசிக்கிறான், பிளட் கிளவுட் அவர்னா கிரேட் டைனாசிட்டியை பற்றி கவலைப்படுறீங்களாப்பா? அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் கிரேட் டைனாசிட்டி மேலே, ஆனால் இப்போ அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு போலையப்பான்னு ஹீரோ பார்த்து அந்த லார்டு சொல்கிறான், என்னப்பா வந்திருக்கிறது ஒரு யூஸ்லெஸ் பிரின்ஸு, நீ எங்கிட்ட இருக்க பேரியரை உடச்சி இவ்வளோ சீக்கிரம் வந்தது, உங்ககிட்ட எதுவும் மேஜிக் ஐட்டம் எதுவும் இருக்கா? இருந்தால் என்கிட்ட கொடுத்துருப்பா, இவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னா தப்பு இல்லையா? அது மட்டும் இல்லை, எங்களோட ஃபார்மேஷனை வேற நீ உடச்சிருக்க, நீ எப்படி உன்னை விட முடியும்னு சுற்றி நிற்கிற பார்த்து சொல்கிறாங்க. எல்லாரும் போங்க, அவனை பிடிச்சி என்கிட்ட இழுத்துட்டு வாங்க. அதுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக வந்து அந்த பெர்சன் சொல்கிறான், இல்லை நீங்கள் யாரும் போகாதீங்க, நான் உங்களோட கொஞ்சம் விளாண்டுட்டு வரேன்னு சொல்கிறான். அப்படி சொல்கிறதோட இந்த சாப்டர் 11 முடியுது. 12th சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த லேடி லிங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட, பிரின்ஸ் இவன் தான் டெபியூட்டி ஓனர் ஆஃப் தி பிளட் கிளவுட் டவர், இவனோட நேம் ஸ்கல் ஸ்பிளிட்டர் ஹங் ஹாங், நம்ம இவனை தடியன்னு வச்சுக்கலாம் காய்ஸ். அது ஹீரோ சொல்கிறான், ஓ டைட்டிலே இவ்வளோ பெருசாக இருக்கப்பா. இங்கே கீழே 100க்கு மேலே ஆள் இருக்காங்க, மேலே 10க்கு மேலே ஆள் இருக்கு, இவங்களை எஸ்கேப் ஆக விட்டா என்னோட சீக்ரெட் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிரும், அதனால சும்மா விடக்கூடாதுன்னு ஹீரோ திங்க் பண்ணியிருக்கான். அப்போ அந்த தடியன் கிட்ட வந்து, ஏய் இங்கே பாருங்கப்பா, பிரின்ஸ் வந்திருக்காரு, அதுவும் கிரேட் டைனாசிட்டியோட பிரின்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாரோ, அவருக்கு எப்படி இவ்வளோ துணிச்சல் வந்துச்சு, ஒருவேளை ரொம்ப தைரியசாலியாக இருப்பாரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நீ என்ன வேணாரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு வேற சொல்கிறான். திரும்பி லாடை பார்த்து, சார் இவனோட நான் கொஞ்சம் விளாண்டுக்கிறேன், அவனுக்கு எதுவும் அடிபட்டா அதுக்கு ஆகிற செலவை என்னோட பவுண்டிலேருந்து எடுத்துக்குங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அவங்க லாடை பார்த்து. அதுக்கு அவங்க லாடு சொல்கிறாரு, நீ விளாடணும்னு முடிவு பண்ணிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அவனை கொலை பண்ணிடாதான்னு சொல்கிறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோட்டாரான், என்னப்பா ஃபேஸ் எல்லாம் ஸ்மாலாக இருக்குது, இவ்வளோ சாஃப்டாக இருக்க, ஒயிட்டாகவும் இருக்க, இதனால தான் எம்பரஸ்க்கு ஒன்று பிடிச்சிருந்து போல. அப்புறம் ஹீரோ பார்த்து பேசியிருக்கும் போதே சொல்கிறான், என்னப்பா சொல்றீங்க? பின்னாடி இருக்க 2 பேர் பேசியிருக்காங்க. அதை பார்த்து அவன் சொல்கிறான், என்ன சொல்றீங்க, நான் அடித்தா அவன் அழுதுருவானா? அதுக்கு வந்து ஒரு லேடி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே, இல்லை நீங்கள் அடித்தா அழுதா பிரச்சனை இல்லை, அவன் ஃபேன்லேயே ஒன்றுக்கு போயிடுவான் போல அப்படின்னு. இன்னொரு பொண்ணு சொல்லுது, நான் அதை பற்றி நினச்சி இருக்கல, நீங்கள் அடித்தா அவன் செத்தேருவான், அதை நினச்சி தான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படியே டெரரா ஃபேஸை வச்சு, ஓ அடித்தா செத்துருவானா, சரி அடி பார்ப்போம்னு தலையில் கையை வச்சு சொல்கிறான். இங்கே அடிறான். இவங்க 3 பேருக்கு ஷாக்கு. ஓ உனக்கு தைரியம் இல்லையாப்பா அடிக்கிறதுக்கு, நானே சொல்கிறேன் உனக்கு என்னன்னு கேட்குறான். சின்ன பையலேன்னு சொன்னோன்னு அவனுக்கும் வந்துருச்சு, ஏய் என்ன பார்த்தாடா சின்ன பையன்னு சொன்னேன், அவளை ஃபோர்ஸாக அடிக்க போனான். இங்கே இருக்க 2 அந்த பொண்ணுகளுக்குன்னா சரியான ஷாக்கு. இங்கிட்டு பார்த்தா லாடு, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த பொண்ணுக்கும் சரியான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அவன் அவளை ஃபோர்ஸாக அடிச்சதை ஹீரோ ஒத்த விரலை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பண்ணது இல்லாமல் நீ சாப்பிடலையாப்பா இன்னைக்கு, உன்னை ஹார்டாக தானே அடிக்க சொன்னேன்னு வேற சொல்கிறான். அவனுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு, உன்னை இதோட விட மாட்டேன்டா, அவனை கொள்றான்டான்னு ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்க போகிறான். அடித்தா அதையும் ஹீரோ ஒத்த வரல நிப்பாட்டான். அப்போ ரிலீஸ் ஆன எனர்ஜியை மொத்த ஆளையும் பின்னாடி தள்ளிருச்சு. அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிருக்கான். ஹீரோ சொல்கிறான், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை ஹார்டாக தானே பஞ்ச் பண்ணேன்னு சொன்னேன்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவனை வச்சு. அவன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டான். காய்ஸ் அவன் கையை பாருங்க, பிளட் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிளட்டோட இன்னும் பவர் எடுத்து ஹீரோ குத்த போறான். ஹீரோ அவனோட லைட்டாக தான் அவனோட பவர் ரிலீஸ் பண்ணுறான். பண்ணதுக்கே செவத்தில் ஒட்டின பள்ளி மாதிரி போய் செவத்தில் மோதி அவ்வளோதான், கை கால் எல்லாம் போச்சு, பூரா ரத்தம். ஹீரோ கிட்ட வந்து சொன்னான், என்னப்பா என்ன அடிக்கிறேன்னு சொன்னேன், இப்படி நீயே உன் சாவுக்கு வழி எடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. கீழே பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி கிடந்து அழுகுறான். என்னடா இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சானுங்க, இவன் இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருக்கான், இந்த இன்ஃபர்மேஷனை கூட அவனுக்கு தப்பாக சொல்லியிருக்கானுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோ தலையை சொரிஞ்சுக்கிட்டு, என்னடா அவன் இவனே அடிச்சுக்கிட்டு இவனே அழுகிறானே, என்னடா நடக்குதுங்கன்னு ஹீரோ ஒன்றும் தெரியாத மாதிரி தலையை சொரிஞ்சிருக்கான். இதோட இந்த சாப்டர் 12 முடியுது. சாப்டர் 13ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோ
கீழே விழுந்து கிடக்கிற தடியை நம்ம திங்க் பண்ணியிருக்கான். இவனுங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? மூளை யூஸ் பண்ணவே மாட்டானுங்க போல. இவனுங்க தான் அடிச்சானுங்க, அப்புறம் அவனுங்களே படுத்துக்கிட்டு இப்படி கிடக்குறானுங்க. நெக்ஸ்ட் ஹீரோ பக்கத்தில் இருக்க பில்டிங்கை பார்த்து திங்க் பண்ணுறான். எப்படியும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிளட் கிளவுட் பில்டிங்லேருந்து ஆள் வர வாய்ப்பு இருக்கு, நம்ம அதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சாகணும், எனக்கு இங்கே பேச டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ண தயாராகிட்டான். அப்போ யூஸ் பண்ண உடனே போய் அந்த மொத்த பில்டிங்கும் காலி. அங்கே நின்றுக்கு இருந்த அசாசின் எல்லாருக்கும் ஷாக்கு. யாருடாவன் மனுஷன் தானான்னு பார்த்த உடனே பயத்தில் பூரா ஆளும் ஸ்டெல்த் மோடு போயிட்டானுங்க. மறைஞ்சு போய் இங்கே கீழே படுத்த இருக்க தடியை யோசிக்கிறான். அதில் ஒரு பெர்சனாவது எஸ்கேப் ஆனால் இந்த மான்ஸ்டரை பற்றிய இன்ஃபர்மேஷனை நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, இதுலேருந்து எப்படியும் ஒரு ஆள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் இவன் ஒரு ஆள் தான் இருக்கான், எப்படியும் அவன் எல்லாரையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு. பார்த்தா இவனுங்களுக்கு தெரியாதே நம்ம ஹீரோவும் அசாசியன்னு ஸ்டெல்த் மோடில் இருக்க ஒரு ஆளையும் பட்டுன்னு போட்டு தள்ளுறான். கீழே படுத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இருந்த கொஞ்சம் நெஞ்ச உசுரும் போச்சு. எப்படா இது பாசிபிள்னு ஹீரோ பார்க்குறேன். மட்டையே ஆகிட்டேன் அவன். அப்போ ஒரு சவுண்டு கேட்குது. மை லார்ட், நீங்கள் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்றேன். யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அதே லேடி. என்னோட மொத்த லைஃபையும் உங்களுக்கு சர்வ் பண்ண ஆசைப்பட்றேன். ஹீரோ பார்க்குறேன். ஓ அப்படியா? இங்கிட்டு லிங்க் பார்க்குறாங்க. இவ தானே ஹார்ட் ஹீட்டர் ஜியூ யான். இவ மென்ஸ் எல்லாம் செடியூஸ் பண்ணி அவங்க மயங்கியிருக்க டயத்தில் ஜஸ்ட்டை உடச்சி ஹார்ட்டை சாப்பிட்றதான் இவளோட வேலை. நம்ம பிரின்ஸும் இவரோட அழகில் மாட்டிடுவானு லிங்க் திங்க் பண்ணிக்கிருக்காங்க. பார்த்தா லிங்கு சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட பவரை ஏற்றிட்டான். என்ன உமன், உனக்கு என்ன ஒரு கெட்ட எண்ணம்? அவள் அழுதுக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு, மை லார்ட், நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்னது ஸ்டார்ட் பண்ணுறியா? நீ இப்போ பண்ணது மட்டும் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே, என்னை அவள் டைவர்ஸே பண்ணிடுவா. இதனால என்னோட ஹாப்பியான லைஃபும் நான் பாட்டுக்கு சோம்பேறி மாதிரி நடிக்கிற குழப்பும் போயிடும். அதை கெடுக்க பார்க்குறியான்னு ஹீரோ இந்த வாங்கிக்கன்னு ஒரே குத்துல ரத்தம், அவ்வளோதான், வாய் வழியாக வந்துருச்சு. அப்புறம் லிங்கை பார்த்து ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு தைரியம் அவளுக்கு, எனக்கு கல்யாணம் ஆச்சு ஆனால் அவள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை உயிரோட விடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். என்னன்னா எனக்கு செருப்பு பண்ணுறான் அவன். இப்படி இருக்கலாம் தப்பு தானே லிங்கை பார்த்து கேட்குறான். அவளுக்கு ஒன்றும் சொல்கிறதுன்னு தெரியல. இங்கிட்டு பார்த்தா அடி வாங்கின பொண்ணு அவ்வளோதான். டே ஸ்டூப்பிடுன்னு சொன்னாடி இவ அவையும் போச்சு. ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஆளுங்களா இப்படி தண்டிச்சாதான் நல்லது, நீ என்ன நினைக்கிற லிங்குன்னு பக்கத்தில் கேட்டானே. ஆமாம் பிரின்ஸ், ஆமாம். அதில் ஹீரோ சொல்கிறான், உனக்கு எப்படி பார்த்துறீங்க, நீ சின்ன பொண்ணு, உனக்குன்னா இது புரியாது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் லைஃப்லேயே இது மாதிரி ஆளுகள்லாம் பார்த்துருக்கேன், அவனுங்களோட இன்டென்ஷன் எல்லாம் எனக்கு தெரியும். சரி விடுன்னு அப்படி கையை தாட்டுறதோட இந்த சாப்டர் 13 முடியுது.